மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது இவங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா, நீங்க உங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனை பத்தி பேசும்போது உலகமே எதிர்த்தாங்களே, அப்ப என்ன பண்ணீங்க? நீங்க போய் மோடி ஐயா போயிட்டு கெஞ்சலையா? எங்க பையனை விட்டுருங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி நீங்க கைப்பிடிச்சு கெஞ்சலையா? நீங்க பேசலாமா ஐயா? யார் பேசுறது தெரியுதா? விஜய் நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மோடி ஐயா கிட்ட போயிட்டு எங்களுக்கு தமிழர்களுக்கு நிதி வர வேண்டியது எல்லாமே வர வைக்கிறதுக்காக போய் மக்களுக்காக பேசியிருக்காரு. ஆனா நீங்க இருக்கும்போது தமிழுக்கு நிதி சரியா கொண்டு வந்தீங்களா? மக்களுக்கு கொண்டு வந்து நல்லது செஞ்சீங்களா? இல்லையே. ஆனா விஜய் நான் வந்தோடனே மக்களுக்காக வர நிதி எல்லாமே வரவைக்கிறதுக்காக மோடி ஐயா பேசி எல்லா தொகையும் வரவைக்கிறதுக்காக பேசியிருக்காரு, நல்லது பண்ணதுக்காக போயிருக்காரு.